ஹலோ மக்களே, கார்த்திரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. என்னதான் சாமுண்டேஸ்வரி எல்லாம் பிளான் பண்ணி தடங்கல் பண்ணாலும் கடைசி நேரத்தில் ரேவதிக்கு நம்ம கார்த்தி வந்து நலங்கு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் மருதை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம கார்த்திகே அந்த இடத்துல மரியாதை இல்லாத போது வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. அந்த சமயத்தில் ரேவதியை நம்ம கார்த்தியை தடுத்து நிறுத்துறாங்க. தயவு செய்து நீங்கள் வீட்டில் வந்து நலங்கு ஃபங்க்ஷன்லாம் சிறப்பாக நடத்தித்தாங்க சார். உங்களை மரியாதை செலுத்தி தான் தாத்தா வந்து உங்கள்கிட்ட நலங்கு புடவை கொடுத்து விட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி செய்கிறது சரியே கிடையாது அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் பின்ன என்னங்க கொஞ்சம் கூட மரியாதை செலுத்தாமல் இருந்துட்டு இருக்காங்களே அப்படி சொல்லும்போது ரேவதியும் தயவு செய்து எனக்காக இந்த நலங்கு ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திட்டு கேட்கும்போது கார்த்தியும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அதை பார்த்து சாமுண்டேஸ்வரி சந்திரகலாவும் பயங்கர டென்ஷன் ஆகி இப்போ எதுக்கு தேவையில்லாம இவங்களை கூட்டிட்டு வந்தீங்க அப்படி கேட்கும்போது நம்ம ரேவதியும் இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி தான்மா நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரியை எதிர்த்து நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் நலங்கு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு டைம் ஆகிட்டே இருக்குது, சீக்கிரமாக எல்லாரும் நலங்கு வைங்க, யாரெல்லாம் வைக்கணுமோ அவங்க வைங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராஜராஜனும் கார்த்தியை எப்படியாவது நலங்கு பண்ண வைக்கணுமே, இப்போ என்ன செய்கிறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது சரி ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு ராஜராஜனும் அந்த இடத்துல வந்து சரி சார் நீங்கள் எதுக்கு அதில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களும் நலங்கு வைங்க அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு சாமுண்டேஸ்வரி அப்படி அதிர்ச்சியாகி நான் இருக்க வரைக்கும் இவங்கெல்லாம் நலங்கு வைக்கவே கூடாது, இவங்க இதை செய்யக்கூடாது, இவங்க யார் நம்ம ரேவதிக்கு அப்படி சொல்லிட்டு சத்தம் பண்ணும்போது ராஜராஜனும் என்ன பேசுகிற ஈஸ்வரி, எங்கள் அப்பாவே வந்து இவங்களை மதித்து ஒரு பேருங்கிற முறையில் ஒரு நலங்கு புடவையே இவங்கள்ட்ட கொடுத்து விட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க நலங்கு வைக்காமல் இருக்கிறது தான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சாமுண்டேஸ்வரி என்ன சொன்னாலுமே நான் வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ராஜராஜனா என்ன சொல்கிற ஈஸ்வரி, எங்கள் அப்பா இப்படி கொடுத்து விட்ருக்காங்கன்னா பேர் என்ன நினச்சிருக்காங்க, அப்போ இது என்னோட தங்கச்சி பையங்கிற முறை வரும். அப்படி இருக்கும்போது ரேவதிக்கு முறை மாப்பிள்ள தானே, கண்டிப்பாக நலங்கு வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் ஒரு பிடிவாதமாக இருந்து கார்த்தியை அப்படியே கூப்பிடுறாங்க. இதை பார்த்து நம்ம ரேவதிக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்ம கார்த்தி ரேவதிக்கு ஒரு கட்டத்தில் நலங்கு வைக்கிறாங்க. இதை பார்த்து சாமுண்டேஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரி கிட்ட பாத்தியாக்கா கடைசி நேரத்தில் மாமா செய்த வேலையை அவங்களுக்கு வந்து ஒன்றை விட அவங்க குடும்பம் தான் ரொம்பவே முக்கியமாக போச்சு, எல்லாத்துக்குமே காரணம் இவங்க தான், இந்த கார்த்தியை வந்து வீட்டிலேயே ஏற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்லும்போது நீ சொல்கிறது சரிதான் சந்திரா, என்னெல்லாமோ பிளான் பண்ணி கடைசி நேரத்தில் இந்த நலங்கு ஃபங்க்ஷனில் கரெக்டான சமயத்தில் வந்து சொதப்பி விட்டுட்டானே அப்படின்னு கேட்கும்போது சாமுண்டேஸ்வரியும் சரி எப்படியாவது அடுத்த ஃபங்க்ஷன்லாம் வரும்போது கார்த்தியை வந்து ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போவே பிளான் பண்ணி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் மருதுவும் இந்த வாட்டியும் இந்த கார்த்திகிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியலை, ரெண்டாவது வாட்டியாட்டு நம்மளை இப்படி அடிச்சுட்டா, என்னை பற்றி தெரியாமல் இப்படி செய்துட்ருக்கான், என்னோட சுயரூபம் மட்டும் தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறமா நடக்கிறதே வேற, நானும் இந்த கல்யாணம் நல்லபடியாக முடியாது வரைக்கும் கொஞ்சம் நல்லவ மாதிரி நடிக்கலான்னு பார்த்தா எல்லாமே மாறிடும் போல இருக்கே அப்படி சொல்லிட்டு மருது பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. இந்த கார்த்தி சும்மாவே விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு வரும்போது சாமுண்டேஸ்வரியும் மருதுகிட்ட வந்து என்ன மாப்பிள்ள நான் வந்து சொல்றதெல்லாம் மீறி நீங்க எங்க போயிருந்தீங்க, கரெக்டான சமயத்துல ரேவதிக்கு நலங்கு வைக்கும் போது எந்த இடத்துல இருந்தீங்க, எப்பவுமே இந்த மாதிரி தான் சொதப்பல் ஆகிட்டே இருக்கு, நான் சொல்றத கொஞ்சமாவது கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி மருதை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. மருதுவும் இந்த வாட்டியும் கார்த்தினால தான் எல்லா பிரச்சனையாச்சு, கண்டிப்பா இதை வந்து நம்ம சரி செய்தே ஆகணும்னு சொல்லிட்டு கார்த்தியை பழி வாங்குறதுக்காண்டி ஒரு திட்டத்தை போடுறாங்க. ரேவதி நம்ம கார்த்திட்ட வந்து நல்லபடியாக இந்த நலங்கு ஃபங்க்ஷனை நடத்தி தந்துட்டீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திட்ட சொல்லும்போது இதெல்லாம் என்னோட கடமைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதிக்கு கார்த்திக்கு மேலே ஒரு பெரிய அன்பு வருதுன்னே சொல்லலாம். நம்ம ரேவதிக்கு நலங்கு வச்ச உடனே ரேவதியோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் வந்துன்னே சொல்லலாம். கூடிய சீக்கிரமாக நம்ம உண்மையான கார்த்தி யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ரேவதிக்கு தெரிய வரப்போகுது. சாமுண்டேஸ்வரி சந்திரகலா என்னதான் திட்டம் போட்டாலும் கடைசி நேரத்தில் நம்ம ரேவதிக்கு நலங்கு ஃபங்க்ஷன் வச்ச நம்ம கார்த்திக் ஏனி நம்ம ரேவதியோட கடத்தில் கூடிய சீக்கிரமாக தாலி கட்ட போகிறாங்களே சொல்லலாம். நம்ம ரேவதியோட மனசில் கார்த்தி இடம் பெற போகிறாங்களே சொல்லலாம்.